Hi everyone. So இன்னைக்கு வீடியோல 15 questions கொடுத்திருக்கேன். இந்த 15 questions எப்படி இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். இந்த 15 questions சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கு. And then இது ஃபுல்லாவே does யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணனும். ஓகே? ஏன் அப்படினா இந்த எல்லா சென்டென்ஸ்லயுமே ஒன்னு அவள் இல்லனா அவன் அப்படி இல்லனா ஒரு நேமிங் வேர்ட் இருக்கும். ஓகே? ஸோ அவன் அவள் அது இல்லைனா நேமிங் வேர்டு இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? டஸ் யூஸ் பண்ணணும். ஐவி உதய் வந்தால் டூ யூஸ் பண்ணணும். ஹீ ஷீட் நேம் வந்தால் டஸ் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாமே வந்து அவன் அவள் அது இல்லைனா ஏதாவது ஒரு நேமிங் வேர்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுனால இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாகவே நான் டஸ் யூஸ் பண்ணி தான் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதே சமயம் இது எல்லாமே WH டைப் கொஸ்டின். ஏன் அப்படின்னா கேள்வி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன, ஏன், எப்படி இந்த வார்த்தைகள்லாம் வரும் பொழுது நம்ம WH வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த கொஸ்டினே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே? ஸோ ட்ரான்ஸ்லேட் பண்ணலாமா? ஓகே, டன். ஸோ தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து நீங்கள் ஃபுல் வீடியோஸை பார்த்தா தான் ஒரு சென்டென்ஸை பார்த்த உடனே நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா சில சென்டென்ஸில் ஏதாவது வந்து ட்விஸ்ட் மாறி வரலாம். இதை ஏன் நம்ம வந்து இங்கே டஸ்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நான் நடுவில் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் சொல்கிறதுனால நீங்கள் தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, டன். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். அவள் எந்த ட்ரெஸ் வாங்க பிளான் செய்கிறா அப்படின்னு சொல்லியிருக்கா. அவள் எந்த ட்ரெஸ் வாங்குறதுக்கு பிளான் பண்ணுறா அப்படின்னு சொல்லி நம்ம தீபாவளி டைம்லலாம் பேசுவோம் இல்லையா? அப்போ வந்து எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா WH வேர்டு தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும், அப்புறம் டஸ் யூஸ் பண்ணணும், அப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் தான் வேர்ப் ஃபஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஓகே? ஸோ நம்ம ஏன் இங்கே வேர்ப் ஃபஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டஸ் யூஸ் பண்ணலாம். டூ, டஸ், டிட் இந்த 3 வேர்டு வந்தாலுமே நம்ம எல்லா இடத்துலையுமே வேர்ப் ஃபஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டூ, டஸ், டிட் இந்த 3 வேர்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய வேர்ப் ஃபார்ம் வந்து வேர்ப் ஃபஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, டன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே WH வேர்டு வந்து யூஸ் பண்ணணும் இல்லையா? அப்போது இதில் என்ன WH வேர்டு? எந்த அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, அவள் எந்த ட்ரெஸ் வாங்க பிளான் பண்ணுறா அப்படின்ற போது எந்த ட்ரெஸ் அப்படின்ற போது எந்த அப்படின்றதுக்கு இங்கிலீஷ் என்ன யூஸ் பண்ணணும்? விச் ட்ரெஸ். ஸோ WH வேர்டு விச் ட்ரெஸ்ன்னு யூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது டஸ் யூஸ் பண்ணணும். ஸோ விச் ட்ரெஸ், டஸ். அடுத்தது என்ன யூஸ் பண்ணணும்? சப்ஜெக்ட் இதில் என்ன வந்திருக்கு? அவள் அப்படின்றது இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ஷீ. விச் ட்ரெஸ் டஸ் ஷீ. அடுத்தது வேர்ப் ஃபஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். இதில் என்ன வேர்ப்? பிளான் செய்கிறா அப்படின்னு இருக்கு, பிளான் பண்ணுறா அப்படின்னு. அப்போது பிளான் அப்படின்ற வேர்டு எடுத்து எழுதியாச்சு. வேர்ப் ஃபஸ்ட் ஃபார்ம் பிளான். ஸோ விச் ட்ரெஸ் டஸ் ஷீ பிளான். எதுக்கு பிளான் பண்ணுறா? வாங்குறதுக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல வாங்க அப்படின்னு இருக்குது. வாங்குவதற்கு அப்படின்ற போது டு பை அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டு அப்படின்னா இக்கு அப்படின்னு அர்த்தம். டு பை அப்படின்னா வாங்குவதற்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆன்சர் என்ன? விச் ட்ரெஸ் டஸ் ஷீ பிளான் டு பை அப்படின்னு. ஆனால் இதை வந்து எப்படி தமிழில் வந்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்னு இருக்கோ அதே மாதிரி இங்கிலீஷ்லையும் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை வந்து விச் ட்ரெஸ் டஸ் ஷீ பிளான் டு பைன்னு இருக்கு இல்லையா? இதை நம்ம வந்து பேச்சு வழக்கில் சொல்லும் பொழுது இங்கிலீஷில் வந்து விச் ட்ரெஸ் ஷீ பிளான்ஸ் டு பை அப்படின்னு சொல்லுவோம். அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நார்மல் செய்தி வாக்கியம். ஷீ பிளான்ஸ் டு பை அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அப்போது அதுக்கு முன்னாடி விச் ட்ரெஸ் அப்படின்றத ஆட் பண்ணி விச் ட்ரெஸ் ஷீ பிளான்ஸ் டு பை அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் ஆக்சுவல் அந்த கேள்வி கேட்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரே என்ன அப்படின்னா விச் ட்ரெஸ் டஸ் ஷீ பிளான் டு பை அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்த டஸ் ஷீ பிளான் அப்படின்றத வந்து பிளான்ஸ் அப்படின்னு டஷ்ஷை எடுத்துட்டோம் அப்படின்னா ஷீ பிளான்ஸ்ன்னு சொல்லி போடுவோம். ஷீ பிளான்ஸ் டு பை அப்படின்னு சொல்லி போடுவோம். அது நான் அடுத்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்புறம் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன் நம்ம பிளான் கிட்ட எஸ் சேர்க்குறோம் அப்படின்னு. இந்த எஸ்ஸை எடுத்துட்டோம் அப்படின்னா தான் நம்ம இங்கே டஸ்ன்னு சொல்லி போடுறோம். ஓகே, சரியா? ஸோ விச் ட்ரெஸ் ஷீ பிளான்ஸ் டு பைன்னு சொல்லுவோம். விச் ட்ரெஸ் டஸ் ஷீ பிளான் டு பை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஃப்ரென்ஸ் புரியுதா? Does she plan to buy? She plans to buy. ஓகே, பட் ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் வந்து கேள்வினா இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும். ஓகேவா? டன். அடுத்தது அவன் கிரிக்கெட்டில் எந்த அணியை சப்போர்ட் செய்கிறார் அப்படின்னு இருக்கு. அப்போ எடுத்த உடனேயே எந்த அணியை அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம விச் டீம். ஓகே, விச் டீம்னு போட்டாச்சு. அடுத்து டஸ் யூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது இதில் சப்ஜெக்ட் என்ன? அவன். அப்போது விச் டீம் டஸ் ஹீ சப்போர்ட் செய்கிறார் அப்படின்றதா இதில் ஆக்ஷன் வேர்டு. அப்போ நம்ம இங்கே இடத்துல என்ன யூஸ் பண்ணியாச்சு? சப்போர்ட் அப்படின்ற ஆக்ஷன் வேர்டு யூஸ் பண்ணியாச்சு. விச் டீம் டஸ் ஹி சப்போர்ட். எதில்? கிரிக்கெட்டில். அப்போது இன் கிரிக்கெட். டன். அவள் என்ன எழுதுகிறாள் அப்படின்னு இருக்கு. அவள் என்ன எழுதுகிறாள். இதில் என்ன அப்படின்றதா கேள்வி வாக்கியம். அப்போ கேள்வி வார்த்தை. அப்போ இந்த இடத்துல வந்து வாட் அப்படின்னு யூஸ் பண்ணியாச்சு. வாட் டஸ் அவள் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? வாட் டஸ் அவள் என்ன எழுதுகிறாள். வாட் டஸ். அடுத்தது சப்ஜெக்ட் என்னது? அவள்.
அவள் அப்படின்ற போது இங்கே ஷீ யூஸ் பண்ணியாச்சு. வாட் டஸ் ஷீ எழுதுகிறாள் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ எழுதுகிறாள் அப்படின்ற போது நம்ம ரைட் அப்படின்ற ஆக்ஷன் வேர்டு யூஸ் பண்ணுவோம். அப்போ வாட் டஸ் ஷீ ரைட், அவள் என்ன எழுதுறா, வாட் டஸ் ஷீ ரைட் அப்படின்னு சொல்லுவோம். இதை பேச்சு வழக்கில் சொல்லும்போது வாட் ஷீ ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எழுத்து வழக்கில் வாட் டஸ் ஷீ ரைட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அவள் ஏன் பிரியாணி சாப்பிட விரும்புகிறாள் அப்படின்னு இருக்கு. அவள் ஏன் பிரியாணி சாப்பிட லைக் பண்ணுறா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்போம். அப்போ இதில் ஏன் அப்படின்ற கேள்வி வார்த்தை வந்துருச்சு. அப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணோம், வை டஸ். அடுத்தது அவள் அப்படின்றது சப்ஜெக்ட், அப்போ ஷீ யூஸ் பண்ணியாச்சு. வை டஸ் ஷீ. அடுத்தது விரும்புகிறாள் அப்படின்றதா வந்து ஆக்ஷன் வேர்டு. அப்போ நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், லைக். அப்போ வை டஸ் ஷீ லைக், எதுக்கு ஆசைப்படுறா, டு ஈட், சாப்பிடுவதற்கு. அப்போ டு ஈட்னு போட்டாச்சு. எதை சாப்பிட ஆசைப்படுறா, பிரியாணியா, அப்போ டு ஈட் பிரியாணி. அப்போது வை டஸ் ஷீ லைக் டு ஈட் பிரியாணி, ஏன் அவள் பிரியாணி சாப்பிட்றா ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அவன் எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி இது ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் வந்து அவன் கரெக்டான டைமுக்குள்ளே எக்ஸாம் முடிச்சிடுறான் அப்படின்னா அவன் எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசுவோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து இதை யூஸ் பண்ணலாம். அப்போது எப்படி அப்படின்ற வார்த்தை வந்துருச்சு. அப்போ ஹவ் யூஸ் பண்ணியாச்சு. ஹவ். அடுத்து டஸ். ஹவ் டஸ். அவன் அப்படின்றது சப்ஜெக்ட், அப்போ ஹீ எழுதியாச்சு. ஹவ் டஸ் ஹீ. இதில் மேனேஜ் பண்ணுறான்றது ஆக்ஷன் வேர்ட். அப்போ மேனேஜ், என்ன மேனேஜ் பண்ணுறான், டைம். அப்போ டைம். ஹவ் டஸ் ஹீ மேனேஜ் டைம். ஹவ் டஸ் ஹீ மேனேஜ் டைம், எப்படி அவன் டைம் மேனேஜ் பண்ணுறான். அடுத்தது அவர் காரை எங்கு பார்க் செய்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. எங்கே அப்படின்னு வந்துருச்சு. அப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணணும், வேர் டஸ். அடுத்தது அவர் அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணணும், ஹீ. வேர் டஸ் ஹீ. அடுத்தது ஆக்ஷன் வேர்டு என்னது, பார்க் பண்ணுறாரு அப்படின்னு. அப்போ ஆக்ஷன் வேர்டு இங்கிலீஷில் பார்க். அப்போ வேர் டஸ் ஹீ பார்க், எதை பார்க் பண்ணுறாரு, அவர் காரை. ஓகேவா. அப்போ ஹிஸ் கார். வேர் டஸ் ஹீ பார்க் ஹிஸ் கார் அப்படின்னு எழுதலாம். இந்த இடத்துல வந்து அவருடைய காரை நான் மென்ஷன் பண்ணல, பட் இங்கே இடத்துல வந்து இப்படியும் பொருள்படலாம். அவர் காரை அப்படின்னு சொல்லலாம், அவர் காரை அப்படின்னு நம்ம பிரித்து பேசுகிறத பொறுத்து தான். அப்போ இந்த இடத்துல வந்து டேரெக்டாக வேர் டஸ் ஹீ பார்க் த கார் அப்படின்னு சொல்லலாம், வேர் டஸ் ஹீ பார்க் ஹிஸ் கார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அவள் தனது உடைகளை எங்கு வாங்குகிறாள் அப்படின்னு இருக்குது. எங்கே அப்படின்ற வார்த்தை வந்துருச்சு. அப்போ நம்ம வேர் யூஸ் பண்ணியாச்சு. வேர் டஸ். அடுத்தது அதில் ஆக்ஷன் வேர்ட் சப்ஜெக்ட் என்னது, அவள். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஷீ. வேர் டஸ் ஷீ. வாங்குகிறாள் அப்படின்றதான் வந்துட்டு ஆக்ஷன் வேர்ட். அப்போ நம்ம பை யூஸ் பண்ணோம், BUY பை. வேர் டஸ் ஷீ பை, என்ன வாங்குறா, அவளுடைய ட்ரெஸ்ஸை. அப்போ ஹேர் ட்ரெஸ், தனது உடைகளைனா அவளுடைய உடைகளை. அப்போது வேர் டஸ் ஷீ பை ஹர் ட்ரெஸ், அவளுடைய ட்ரெஸ் அவள் எங்கே வாங்குறா, வேர் டஸ் ஷீ பை ஹர் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அவன் ஏன் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் தூங்குறான், அவன் ஏன் 10 hours ஒரு நாளைக்கு தூங்குறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஏன் அப்படின்ற பொழுது வை யூஸ் பண்ணியாச்சு. வை டஸ். அடுத்தது அவன் அப்படின்ற போது ஹீ யூஸ் பண்ணியாச்சு. வை டஸ் ஹீ. ஆக்ஷன் வேர்டு என்னது, தூங்குகிறான். அப்போது ஸ்லீப் யூஸ் பண்ணணும். அப்போது வை டஸ் ஹீ ஸ்லீப், எவ்வளோ நேரம் தூங்குறான், 10 மணி நேரம். அப்போது 10 hours. வை டஸ் ஹீ ஸ்லீப் 10 hours, ஒரு நாளைக்கு அப்படின்ற போது இன் அ டே அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியாச்சு. அப்போது வை டஸ் ஹீ ஸ்லீப் 10 hours in a day அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே. அடுத்தது அவன் தினமும் பள்ளிக்கு என்ன கொண்டு வருகிறான். ஓகே. அப்போது என்ன அப்படின்ற கேள்வி வார்த்தை வந்துருச்சு. அப்போது என்ன அப்படின்ற போது நம்ம என்ன யூஸ் பண்ணோம், வாட் டஸ். அடுத்தது அவன் அப்படின்றது சப்ஜெக்ட், அப்போது ஹீ யூஸ் பண்ணியாச்சு. வாட் டஸ் ஹீ கொண்டு வருகிறான் அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம், பிரிங். வாட் டஸ் ஹீ பிரிங், எங்கே கொண்டு வரான், ஸ்கூலுக்கு, பள்ளிக்கு. அப்போ டு ஸ்கூல். வாட் டஸ் ஹீ பிரிங் டு ஸ்கூல், தினமும் அப்படின்னு வந்துருச்சு. அப்போது எவ்ரிடே. அப்போது வாட் டஸ் ஹீ பிரிங் டு ஸ்கூல் எவ்ரிடே, வாட் டஸ் ஹீ பிரிங் டு ஸ்கூல் எவ்ரிடே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்தது நீனா எப்படி நல்லா சமைக்கிறா அப்படின்னு இருக்கு. அப்போது ஹவ், எப்படி அப்படின்ற போது ஹவ் யூஸ் பண்ணியாச்சு. ஹவ் டஸ். அடுத்தது மீனா அப்படின்ற இடத்துக்கு பதிலாக நான் இங்கே வந்து ஷீன்னு யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா மீனா. அவள் அப்படின்ற போது மீனா அப்படின்னு இல்லாமல் இந்த இடத்துல அவள் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம், ஷீன்னு யூஸ் பண்ணுவோம். டேரெக்டாக மீனான்ற பேர் வந்துருச்சாங்க. அப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம், மீனா அப்படின்ற பேர் யூஸ் பண்ணுவோம். ஹவ் டஸ் மீனா குக் வெல் அப்படின்னு சொல்லுவோம். ஹவ் டஸ் மீனா குக் வெல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 10 சென்டென்ஸ் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டேன். ரிமைனிங் 5 சென்டென்ஸ் இருக்குது. இந்த 5 சென்டென்ஸை நீங்கள் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஆன்சரை வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ண போகிறீங்க. ஓகே, டன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவன்
ஷாலு, அவன், அவள், அது இதெல்லாம் தான் சப்ஜெக்ட். எங்கே, என்ன, ஏன், ஏன் இதெல்லாமே வந்துட்டு கொஷின் வேர்டு, கேள்வியோட தொடக்கத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய கேள்வி வார்த்தைகள் அதெல்லாமே. ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட்டில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஆன்சரை வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் ஆன்சரை கிளாரிஃபை பண்ணுறேன். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நான் அதை வந்து டவுட் இருந்தாலோ மிஸ்டேக் இருந்தாலோ அதை வந்து நான் ஏன் அதை மாற்றுறோம் அப்படின்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனோட நான் உங்களுக்கு கமெண்ட்லேயே வந்து ஆன்சரை வந்து கிளாரிஃபை பண்ணுவேன். அதே சமயம் இன்கேஸ் அப்பயும் உங்களுக்கு கிளியர் ஆகலை அப்படின்னா அதுக்குன்னு தனியாக நான் வீடியோ கூட அப்லோட் பண்ணுறேன். ஓகே, டன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அந்த ஆல் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ரெகுலராக நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஓகே, தேங்க்யூ.